அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் மாலைகளிலும் உங்களோடு கூட தொடர் போதனையாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறதான அன்பை குறித்த சத்தியங்களை இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை. பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். அருமையான மாலை நேரத்திலும் நம்ம கேட்ட இந்த வேத பகுதி அன்பை குறித்ததான ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. இதை குறித்து கிட்டத்தட்ட 6-7 ஆராதனைகளில் இதை பற்றி விளக்கமாக நாம் பேசியிருக்கிறோம். நாம் பார்க்கிற தலைப்பு ட்ரூ லவ், மெய்யான அன்பு. உலகத்தில் எல்லா மனிதர்களும் எல்லா நிலைகளிலும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. குடும்ப காரியங்களில், வேலை செய்கிற இடத்துல, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்கள், பெரியவர்கள் என்று வயது வித்தியாசம் இல்லாமல் பேசக்கூடிய அல்லது எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அன்பு. ஆனால் இந்த அன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளதாக இருப்பதனால இது மெய்யான அன்பாக இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அது மாற்றவும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அது எதிர்பார்க்கிறதை விட ஒரு அதிகமான ஒரு நன்மைக்குள்ளே கொண்டு போக அந்த அன்பு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் அதுவே ஒருவேளை ஒரு பொய்யான அன்பாக இருக்கும் என்றால் அந்த அன்பு நிச்சயமாக அழிவுக்குள்ளும், அந்த அன்பு நிச்சயமாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தீய பாதிப்பை அது ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. சரி, அதனால தான் இந்த மாலை நேரத்தில் இதுக்கு வைத்திருக்கிற பெயர் வைத்திருக்கிற பேரு மெய்யான அன்பு. என்ன அன்பு இதுக்கு பேரு? என்ன கேட்க போறீங்க? இங்க அன்பு என்கிற ஒரு பொதுவான வார்த்தையை நீங்கள் கேட்க போவதில்லை. நீங்கள் கேட்க இருக்கிற சத்தியம் மாலை நேரத்தில் எது மெய்யான அன்பு, மெய்யான அன்பு எப்படிப்பட்டது என்பதை தான் நீங்க கேட்க இருக்கிறீங்க. இந்த மெய்யான அன்புக்குள்ள இருக்கிற சில குணாதிசயங்களை, சில நல்ல காரியங்களை தான் இப்ப 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் படிக்கிறத நம்ம கேட்டோம். அன்புடைய மிகவும் முக்கியமான ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. அன்புனா இதுதான் அப்படின்னா அது ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை அது? அன்பு ஒரு காலமும் ஒழியாது என்பதுதான் அந்த ஃபார்முலா. விச் இஸ் ட்ரூ லவ்? மெய்யான அன்புடைய அடையாளம் என்ன? மெய்யான அன்புடைய ஃபார்முலா என்னன்னா இதுதான். மெய்யான அன்பு என்றால் அது ஒரு காலமும் ஒழியாது. அப்ப உலகத்தில் நம்ம பார்க்கிற அன்பு எல்லாமே என்ன? ஒரு காலகட்டத்தில், ஒரு சூழ்நிலைகளில், சில நேரங்களில் இருக்கக்கூடிய அன்பு. போன வருஷம் நேசித்தவர்களை நம்ம இந்த வருஷம் நேசிக்கிறது இல்லை, போர் அடிச்சிருது. அதுவே அடுத்தது மாற்றிக்கிறோம். நம்ம நேசிக்கக்கூடிய பல காரியங்கள் அப்படி தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அதுக்கு பேரெல்லாம் என்னவே கிடையாது, அதுக்கு பேர் அன்பே கிடையாது. ஸோ அன்பு என்றால் என்ன? அதுக்கு ஒரு அடையாளம் உண்டு, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அன்பு அது ஒரு காலமும் ஒழியாது. எந்த நிலைகளிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த தன்மையிலும் அது ஒழியாது. அதனால தான் கிறிஸ்துவ திருமணத்தில் தான் அப்படி அந்த அன்பை பேஸ் பண்ணி தான் சில வாக்குறுதிகளை கேட்டு வாங்கிக்கிறாங்க. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும். இதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. வாழ்வில் இருக்க முடியும், கொஞ்சம் தாழ்வில் இருக்க முடியும். எல்லா தாழ்வில் இருக்க முடியுமா? கொஞ்சம் சுகத்தில் இருக்க முடியும். எல்லா சுகவீனத்தில் இருக்க முடியுமா? எல்லாராலையும் அது சாத்தியமா? கிடையாது. அப்போ சொல்கிறோம், அதை மனப்பாடம் பண்ணி கூட சொல்லிடுறோம். அதை இல்லை பாஸ்டர் அங்கே சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி வாயை திறந்து சொல்கிறோம்.
ஆனால் அது பிராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி சாத்தியமாகிறது என்றால், மெய்யான அன்பு நமக்குள்ளே வெளிப்படும் போது மட்டும்தான் நம்ம அறிக்கையிட்ட அந்த அறிக்கை, நம்ம அறிக்கையிட்ட அந்த உடன்படிக்கை சாத்தியமாக மாறுகிறது. இல்லைன்னா கிறிஸ்துவ திருமணம் பண்ணியிருக்கலாம், வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கலாம், ஆனால் செய்ய நமக்கு அங்கே வல்லமை கிடையாது. அப்போ மெய்யான அன்புனா என்ன, அது எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். மெய்யான அன்புடைய ஒரே ஒரு காரியம் என்ன, அது ஒரு காலமும் ஒழியாது என்பதுதான். சரி, அப்போ உலகத்தில் அன்பு என்று சொல்லக்கூடிய மற்ற காரியங்களும் இருக்கிறது. கிட்டத்தட்ட கிரேக்க மொழிகளில் அது 4 விதமாக அன்பு பிரிக்கிறாங்க. 4 விதமான அன்பு இந்த உலகத்தில் காணப்படுகிறது, உலகத்தில் செயல்படுகிறது, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது இருக்குதுன்னு 4 விதமான அன்பை குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய முறை போதிச்சிருக்கிறோம். அதில் 4வது அன்பை குறித்து தான் கடைசி ஆராதனையில் நவம்பரில் உங்களோட பேசியிருந்தேன். ஏற்கனவே இருக்கிற மீதி இருக்கிற 3 அன்புகளும் இந்த உலகத்தை சார்ந்த அன்புகள் இல்லையா? ஃபேமிலி லவ்னு பார்த்தோம், குடும்ப அன்புன்னு பார்த்தோம். அந்த அன்பில் நிறைவு இருக்குது, ஆனால் அந்த அன்பில் நிறைவு இல்லை என்பதும் பார்த்துருந்தோம். ஃபிலாஸ் லவ்னு பார்த்துருந்தோம், அதாவது நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு. அதில் என்ன கிடையாது, ஆமாம், அதுவும் நிரந்தரமானதா இல்லை. அதுக்கும் நிறைய உதாரணங்களை வேதத்திலிருந்து எடுத்து பார்த்துருந்தோம். உலக அன்புக்கு ரொம்ப அடையாளமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில் ஈராஸ் என்கிற அன்பு. என்ன அன்பு? அதுக்கு பேர் ஈராஸ். செக்ஷுவல் லவ்னு அதை சொல்கிறோம். நம்ம ஒரு ஆணும் பெண் மீதும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மீதும் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு அல்லது அன்பு, ஒரு நட்புன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த அன்பாது சரியானதாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதாமும் ஏவாளுமே அதுக்கு இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காமிச்சிருந்தேன். அவனுக்குள்ள பாவம் வருவதற்கு முன்பதாக அவன் தன் மனைவியை பார்த்து சொன்னால், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறார் என்று சொன்ன அதே ஆதாம் பாவம் வந்த பிறகு ஏவாளை பார்த்து சொல்லிட்டான், நீர் தந்த இந்த ஸ்திரீ அப்படின்னா இவளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அன்பு அங்கே ஒழிந்து போனது. ஈராஸ் லவ்ல என்ன பண்ணுது? அன்பு அங்கே. இந்த 3 அன்புமே பாருங்க, ஈராஸ் லவ், ஃபேமிலி லவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி லவ், இது 3மே பாருங்க, இட் இஸ் அன் ஃபெயிலியர் லவ். இந்த 3 அன்புமே எப்படிப்பட்டதாக இருக்குது? அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய அன்பு, ஒரு காலமும் ஒழியாதுன்னு சொல்லி இருக்குது, ஆனால் ஒழிந்து போகக்கூடிய அன்பாக அது இருக்கிறது. ஆனால் அந்த 3 அன்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஆமாம், பிரச்சனை இருக்குது. அப்போ சரியில்லாத அன்பானா? இல்லை. அந்த 3 அன்புமே உலகத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் எதை வச்சு அந்த 3 அன்பையும் அல்லது எதை வைத்து மற்ற காரியங்களையும் சரிப்படுத்த வேண்டும் என்றால் 4வதாக ஒரு அன்பு போதிக்கப்படுகிறது. அந்த அன்புக்கு பேர் அகாப்பே என்கிற அன்பு. என்ன அன்பு? அந்த அன்புக்கு பேர் அகாப்பே லவ்னு சொல்கிறோம் இல்லையா? அகாப்பே அன்பு. இந்த அன்பை உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. எந்த யூனிவர்சிட்டியில் அந்த சொல்லிக் கொடுக்க போகிறதும் இல்லை. வேதம் மட்டுமே இந்த அன்பை போதிக்கிறது. எது மட்டுமே இந்த அன்பை போதிக்கிறது? only Bible teaches about the agape love. அதனால தான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய சபையில் இருந்து சத்தியத்தை இது மேலே போதிக்கிற சபையில் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. பெரிய பெரிய மேதைகள், பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய ஞானிகளுடைய வாழ்க்கையில் கூட தோல்வி உண்டாகுது. குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர், அவர் பாருங்க, அவர் பண்ண ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கே தெரியாமல் அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. அவரே அதிர்ச்சி ஆகிட்டு ட்விட்டர் போடுறாரு. அப்புறம் என்னங்க எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது, எனக்கே தெரியாது என் மனைவி என்ன டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்ருக்குறாங்கன்றார். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், கண்ணாடி போல எல்லாம் நொறுங்கினதுன்றார். ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அங்கே அன்பு என்ன பண்ண முடியல, நிற்க முடியவில்லை. அவருடைய புகழ், அவருக்கு இருந்த ஞானம், அவருக்கு இருந்த அறிவு, அவருக்கு இருந்த செல்வாக்கு, அவருக்கு இருந்த பணம், எதுவுமே அவருடைய உறவை என்ன பண்ண முடியலங்க, நிற்க வைக்க முடியல. அந்த அன்பு ஒழிந்து போகக்கூடியதாய் இருக்கிறது. எவ்வளோ கொடுமை பாருங்க அது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மெய்யான அன்பு ஒன்று இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளாமல் போகும்போது பாருங்க, நீங்கள் எவ்வளோ செல்வத்தை சம்பாதிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் அவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்பதை தான் உணர்வீர்கள். ஆனால் ஒன்றுமே இல்லைனா கூட சரி, இந்த மெய்யான அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது பாருங்க, எல்லா நிறைவும் உங்களை தேடி வரும், எல்லா நிறைவும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். சரி, அப்போ இந்த மெய்யான அன்பை எங்கே பார்க்க முடியும்? அது இயேசுவுக்குள்ளிருந்து பார்க்க முடியும். we can learn from him. அகாப்பே அன்பு என்பது இயேசுவுக்குள்ளிருந்து வெளிப்பட்டது. இந்த அகாப்பே அன்பு அவர்களுக்குள்ளிருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்ம செயல்படுத்த முடியும்.
ஏன்னா அன்பு அவ்வளோ முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் கடவுள். விசுவாசமே அன்பை கொண்டு தான் செயல்படுமா? விசுவாசமே எதை கொண்டு தான் செயல்படுமா? மலைகளை பேர்க்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அன்பு இராவிட்டால் ஒன்றும் இல்லை என்றார். ஏனென்றால் உங்கள் விசுவாசமே, அன்பு இல்லைன்னா உங்கள் விசுவாசம் வேலை செய்யாது என்றார். அன்பு இல்லைன்னா என்ன பண்ணாது? உங்களுக்கு விசுவாசம் வேலை செய்யாது. 100 வாட்ஸ் பல்பை வாங்கி மாட்டியிருக்கலாம், அதனால பல்பு தானாக வெளிச்சத்தை கொடுத்துறாது. இந்த பல்புக்கு பவர்னு ஒன்று தேவை, பவர் சப்ளைன்னு ஒன்று தேவை, கரண்ட்னு ஒன்று தேவை. இந்த கரண்ட் அதுக்கு போனால் மட்டும்தான் அதோடைய முழு ஆற்றல் என்ன பண்ண முடியும், அதால் வெளிப்படுத்த முடியும். அதே போல தான் சபைக்கு வரீங்க, வசனத்தை படிக்கிறீங்க, நீங்கள் நான் ரொம்ப ஃபெய்த்து, நான் ரொம்ப விசுவாசம், 100 வாட்ஸ் ஃபெய்த் இருக்கலாம், ஆனால் கரண்ட் இல்லைன்னா 100 வாட்ஸ் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, வெளிச்சத்தை தராதது போல அன்பு இராவிட்டால் நீங்கள் விசுவாசிக்கிற எதை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதாங்க பிரச்சனை. அப்போ அன்பு அவ்வளோ முக்கியமான இடத்துல இருந்து கொண்டு வந்து கடவுள் வைக்கிறாருங்க. அது முக்கியமாக கடவுள் என்னை அன்பு எப்படி அன்பு கூறுகிறார்? நம்ம வெற்றி பெறுவது, வாழ்வது, பிழைப்பது, செழிப்பது எல்லாமே கடவுள் நம்மை அன்பு கூறுவதனால தான்றார். அன்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பாருங்க. அதனால தான் இந்த கடவுளுடைய அன்பை பற்றி அல்லது மெய்யான அன்பு என்று சொல்லப்படுகிற இந்த அகாப்பே அன்பை பற்றி என்ன பண்ணுறோம்? நம்ம கடந்த வாரத்தில் அதை ஆரம்பிச்சிருந்தேன். அகாப்பே அன்புடைய தன்மைகள் என்ன? அகாப்பே அன்புக்கு என்று பாருங்க 3 தன்மைகள் இருக்கிறது. ஒன்று, இட் இஸ் an unconditional. எப்படிப்படுது அது? அன்கண்டிஷனல், நிபந்தனையற்றது. எந்த நிபந்தனையும் விதிக்காமல் வெளிப்படுத்தக்கூடியதே என்னவாக இருக்கிறது? அகாப்பே அன்புடைய முதல் தன்மை, மெய்யான அன்புன்னு வச்சுப்போம். ஏன்னா அகாப்பே என்பது கிரேக்க சொல்லா இருக்கிறதுனால ஒருவேளை குழப்பம் வரலாம், நம்ம அதை புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மெய்யான அன்புடைய தன்மை என்னங்க? ஒரு மெய்யான அன்பில் இருக்க வேண்டிய முதலாவது தன்மை என்னன்னா, இட் ஷுட் பி அன்கண்டிஷனல். எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அதுக்கு நிபந்தனை அற்ற முறையில் இருப்பதே மெய்யான அன்புடைய முதல் காரியம். சரி, மெய்யான அன்புடைய இரண்டாவது காரியம் என்னது? இட் இஸ் செல்ஃப்லெஸ். அதாவது சுயநலமற்றது, தன்னலமற்றது. அது பிறர் நலத்தை பார்க்கக்கூடியது. என்ன நலத்தை பார்க்கக்கூடியது? அது பிறர் நலத்தை பார்க்கக்கூடியது. சுயநலம் சொல்றாங்க இல்லையா? மெய்யான அன்பில் சுயநலம் இருப்பதில்லை. மெய்யான அன்பில் என்ன இருப்பதில்லை? சுயநலம் இருப்பது இல்லை. மூன்றாவது, மெய்யான அன்பில் இருக்கிற மூன்றாவது தன்மை என்னது? இட் இஸ் அன் சாக்ரிஃபிஷியல். சாக்ரிஃபிஷியல்னா என்ன அர்த்தம்? தியாகம் செய்யக்கூடியது. என்ன செய்யக்கூடியது? அதுக்கு அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது, உரிமை இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வைக்குது. ஏதோ ஒரு நன்மைக்காக, யாரோ ஒருவருடைய நன்மைக்காக, யாரோ ஒருடைய உயர்வுக்காக, யாரோ ஒருடைய மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக இட் சாக்ரிஃபைஸ் இட் செல்ஃப். தண்ணியை என்ன பண்ணுகிறது? அது தியாகம் செய்கிறது. இந்த மெய்யான அன்புடைய மூன்றாவது தன்மை. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள, ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டிய அன்பு. நீங்க சரியான அன்பில் இருக்கிறீங்க, உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சரியான உறவு இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் இந்த 3 தன்மைகள் உள்ள இந்த மெய்யான அன்பு உங்களுக்குள்ள என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஒன்று நிபந்தனையற்றது, இரண்டாவது சுயநலமற்றது, மூன்றாவது தியாகம் செய்வது. என்ன செய்வது அங்கே? ஆமா, தியாகம்னா என்னன்னு பேசுறேன், ஏன்னா அதுலயும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது 3 தான் பாருங்க. இந்த 3 சேர்ந்து இருந்தால்தான் அந்த அன்புக்கு பேர் என்னவா இருக்கிறது? அது அகாப்பே அன்பு. அப்ப அது எந்த மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுதோ அந்த மனுஷன் இந்த உலகத்தில் வித்தியாசப்படுத்தி காட்டும். அந்த மனுஷன் இந்த உலகத்தில் ரொம்ப பேர் பெற்றவனாக மாற்றும், புகழ் உள்ளவனாக மாற்றும். உதாரணத்துக்கு மதர் தெரேசாவை எடுத்துங்க. அவங்கள போல ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கான திருமணமாகாத சகோதரிகள் இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்களே அவங்கள. அவர்களை போலவே தொழுநோயாளிகளிடம் அல்லது மற்ற நோய்களை பாதித்தவர்களிடம் வேலை செய்யக்கூடிய நன் சிஸ்டர்ஸ் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத பெயரும் புகழும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தலைவர்களும் உச்சரிக்கக்கூடிய, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்த அம்மா மரித்து போகும்போது புகழஞ்சலி செலுத்தக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவுடைய அந்த பெயரை புகழ செய்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அகாப்பே அன்பு தான். எந்த அன்பு தான் கொண்டு வந்தது அவங்கள? இந்த அகாப்பே அன்பு எந்த மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுதோ அந்த மனுஷன் அவன் வாழ்கிற இல்லத்திலா இருக்கட்டும், சபையிலா இருக்கட்டும், ஊர்ல இருக்கட்டும், எங்கவனா இருக்கட்டும், அவன் பெயர் பெற்றவனாக, புகழ் பெற்றவனாக, மதிப்பு பெற்றவனாக, உயர்ந்தவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக,
அவன் நிச்சயமாய் இருப்பது உறுதியான ஒன்றாய் இருக்கிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அம்மாவுக்குள்ள அந்த 3 தன்மைகள் தான் வெளிப்பட்டது. அந்த அம்மா வெளிநாட்டில் பிறந்து பாருங்க, இங்கே வருது அந்த அம்மா மும்பைக்கு வந்து இங்கே இருக்கிற சில சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு நிபந்தனையற்ற முறையில் அவன் ஏழை பணக்காரன், அவன் இந்த நோய் அந்த நோயெல்லாம் கிடையாது, எவனாக இருந்தாலும் சரி அவனுக்காக என்ன தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவனை கேர் பண்ணி அந்த 3 தன்மைகளையும் அந்த அம்மா காமிச்சது. நிபந்தனையற்ற முறையில் அன்பை காண்பித்தது, சுயநலம் இல்லாமல் அன்பை காண்பித்தது. சில வீடியோஸ்லாம் இருக்குது யூடியூப்ல இன்றைக்கும். அந்த இடத்துல நம்மளால் கண்ணில் கூட பார்க்க முடியல, ஆனால் அந்த அம்மா நின்று வேலை செய்யுது அந்த நோயாளிகள் மத்தியில். அது 3வது தான் பெருசாக பேசப்படுது, சாக்ரிஃபிஷியல். அந்த அம்மா நினச்சிருந்தா ஒரு அழகான திருமணம் பண்ணியிருக்கலாம். இல்லை இன்னைக்கு நன் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் நல்ல ஜீப்பில் காரில் எங்கே பிக்னிக் போனாலும் இருக்கிறாங்க. இப்போல்லாம் எங்கே பிக்னிக் போனாலும் அவங்களும் பிக்னிக்கில் இருக்கிறாங்க. நம்மளை விட அவங்க தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. செல்ஃபிலாம் அவங்க தான் அதிகமாக எடுக்கிறாங்க. குரூப்பாக வராங்க, வரக்கூடாதுன்னு சொல்ல. அந்த மாதிரி அந்த அம்மா இருந்திருக்க முடியுன்றேன். அந்த அம்மா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருந்திருக்கு. யாரும் வந்து கேட்கல, அந்த அம்மா நீ ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு கேட்க போகிறதில்ல. எங்கேயாவது ஸ்கூலில், கான்வென்ட்டில், காலேஜில் எங்கேயாவது அவங்க எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க ஒரு வேலையை கிளியை வாங்கிட்டு, அங்கே ஒரு டீச்சரை பிரின்சிபல் ஏதோ ஒரு வேலையை வாங்கிட்டு மாதம் சம்பளத்தையும் வாங்கிட்டு ஜாலியாக என்ன பண்ணலாம் அந்த அம்மா இருந்திருக்கலாம். இல்லை, சாக்ரிஃபைஸ் ஹர் செல்ஃப். தொழில்நோயாளிகளுக்கு, HIV பேஷண்ட்டில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த அம்மா முழு நேரமாக இரவும் பகலும் பார்க்காம அவங்களே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் பிறருடைய நன்மைக்காக. நான் வெளியே போய் ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஒரு 4 நோயாளியை தூக்கி வச்சு அவனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கு ஒரு மாத்திரை மருந்து கொடுத்து அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு தூங்க வச்சா அவன் நல்ல நிம்மதியாக தூங்கிட்டானா, அதுதான் பெரிய விஷயம். நான் வெளியே போயிருக்கிற நேரத்தில் அவன் அழுதுகிட்டு அவன் புலம்பிக்கிட்டு அவன் கத்திட்டு உட்காந்துருந்தா அது நல்லது இல்லை. ஸோ சாக்ரிஃபைஸ் ஹர் செல்ஃப். இதெல்லாம் வாலிப பிள்ளைங்களுக்கு நிறைய புரியணும் இன்றைக்கி இருக்கிற நிலையில். நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா something your parents has been sacrificed. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு தியாகம் செய்யாமல் நிச்சயமாக நீங்கள் இந்த அளவுக்கு வளர வாய்ப்பே கிடையாது. குறைஞ்சபட்சம் கண்ணை முழிக்கணும். கண்ணை முழிச்சாதான் உங்களை பார்த்துருக்க முடியும், கண்ணை முழிச்சாதான் உங்களை பால் கொடுத்துருக்க முடியும், இவ்வளோ தூரம் உங்களை வளர்த்துருக்க முடியும். அதை தாண்டி ஒன்றும் நிறைய இருக்குது. அப்போ இன்னும் இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து லேசினஸ் தான் வந்து, சோம்பேறித்தனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப்னு நினைக்கிறாங்க. கிடையாது. காலையில் 8 மணிக்கு 7 மணிக்கு எழுந்துக்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமான வாழ்க்கைன்னா அதுதான் நினைக்கிறாங்க. இல்லை, எது நல்ல வாழ்க்கை தெரியுமா? வசனமே அதை போதிக்கிறது. சங்கீதக்காரனே அதை போதிக்கிறான். அவள்னே போட்டு பேசுகிறான். ஒரு நல்ல புத்தியாக இருக்கிற ஒரு ஸ்திரியை பற்றி பேசுகிறான். அவள் இருட்டோடு எழுந்துக்கிறான்றான். எப்படி எழுந்துக்கிறாளாம் அவள்? ஆமாம், சூரியன் வரதுக்கு முன்னாடி அவள் எழுந்துக்கிறா. எழுந்து என்ன பண்ணுறா? சோஃபாவில் மூலையில் கொஞ்சம் நேரம் தூங்குறது, அப்புறம் அங்கங்கே ஒரு கார்னரில் தூங்குவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. இருட்டோடு எழுந்து, ஏன்னா உடலுக்கு உங்கள் மனதுக்கு நீங்கள் தான் ஊக்கம் கொடுக்கணும். நீ சோம்பேறி இல்லை, நீ தூங்க வேண்டிய ஆள் இல்லை. எழுந்து என்ன பண்ண, வேலையை செய், உன் ஆற்றலை வெளிப்படுத்து, உன் நன்மையை வெளிப்படுத்து, உன் கிரியைகளை வெளிப்படுத்து. அம்மா நீங்கள் படுங்க கொஞ்சம் நேரம், இன்னைக்கு நான் வேலை செய்கிறேன், நான் பெருக்கிறேன், நான் துடைக்கிறேன், லீவில் இருக்கிறேன், நான் சமைக்கிறேன், என் சமையல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வருதா இன்றைக்கி? அது மாதிரிலாம் எங்கேயுமே கேட்க முடியல. எழுந்துக்கிறது இல்லை, வேலை செய்கிறதில்ல, தூங்கிட்டே இருக்கிறா. இந்த பேச்சை தான் கேட்க முடியுது. ஏன் சொல்கிறேன்? இதெல்லாம் பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. பார்க்குறான், ரைட்டு, சபைக்கு போனாலும் ஆராதனைக்கு போனாலும் ஒரு மாற்றமும் இல்லை. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் அனுபவித்து பேசுகிறான். சோம்பேறி தன் விரும்பின எதையொன்று என்ன பண்ண போகிறது? அவன் பெற போகிறது இல்லை. அவன் ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆடலாம், பாடலாம். ஏன் கிடைக்கல? இந்த சோம்பேறின்னு ஒன்று ஒரு பெரிய கேட்டு மாதிரி நிற்குது, தடையாக நிற்குது, வாழ்க்கையில் நன்மையை கிடைக்க விடாமல். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ இதெல்லாம் செய்யணும்னா அதுக்கு ஒன்று தேவை, தானாக வந்துடாது. பாஸ்டர்கிட்ட 1000 முறை நீங்கள் சொன்னாலும், 1000 பாஸ்டர் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணாலும் உங்கள் பிள்ளைங்க மாறாது. உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள ஒரு அறிவு வரணும். என்ன அறிவு வரணும்?
இந்த மெய்யான அன்பு என்ன பண்ண அவங்களுக்குள்ள வரணும். இந்த மெய்யான அன்பு வந்துருச்சுன்னா they are ready to sacrifice their life, sacrifice their time, அவங்களோட நேரத்தை, அவங்க காலத்தை, அது எல்லாவற்றையும் அவங்க தியாகம் பண்ணி எழுந்து வேலை செய்ய, அவங்களுடைய வேலையை கூட பார்த்துக்க அவங்க எப்படி இருப்பாங்க, ஆயத்தமாக இருப்பார்கள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அன்பு இல்லை, வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெய்யான அன்பு இல்லை, வேற அன்புலாம் இருக்கும். என்ன அன்பு இல்லை அவங்களுக்குள்ள? மெய்யான அன்பு இல்லாதபடினால அப்படி இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால தான் இதெல்லாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த அகாப்பே அன்பு அல்லது மெய்யான அன்புடைய இந்த 3 தன்மைகள் இதுதான். இதன் அடிப்படையில் தான் சில விஷயங்களை உங்களோட நான் பேச இருக்கிறேன். ஏற்கனவே இதில் நிபந்தனையற்றது அப்படின்றத ஏற்கனவே பேசிட்டேன். அன்கண்டிஷனல் ரோமர் 5 1 யோவான் 4 ரெண்டுத்துலுமே நிபந்தனையற்றதுன்னா எப்படி? கடவுள் பரிசுத்தர். ரோமர் 5 சொல்லுகிறது நாம் அக்கிரமக்காரராக இருந்தோம். நாம் யாராக இருந்தோம்? அக்கிரமக்காரராக இருந்தோம். அதாவது கடவுளுக்கு முற்றிலும் எதிரான ஒரு தன்மையில் இருந்தோம். ஆனால் அன்கண்டிஷனலா, நிபந்தனையற்ற முறையில் அக்கிரமக்காரருக்காக தேவன் மரித்தார். யாருக்காக தேவன் மரித்தாரா? அன்பு எப்படி வெளிப்படுத்திட்டாரு? நல்லவனுக்காக மரிக்கல அவரு, அன்கண்டிஷனல் தான். அவன் அக்கிரமக்காரனா இருந்துட்டு போட்டோம், பட் ஐ எம் ரெடி டு டை ஃபார் ஹிம். நீ நல்லவனா மாறின பிறகு நான் உனக்காக மரிக்கிறேன், உனக்காக ரட்சிக்க, அப்படிலாம் இல்லை. when I am sinner, நான் பாவியா இருக்கிறையிலே அல்லது நான் அக்கிரமக்காரனா இருக்கும் போதே அன்கண்டிஷனலா எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்காம அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்பது ரோமர் 5 ரொம்ப வெளிப்படையாக பேசினதை உங்களோட கூட நான் பேசியிருக்கிற ஒரு ஞாபகம் எல்லாம் போயிட்டு யூடியூப்ல கேட்டு பாருங்க. சரி, இந்த மெய்யான அன்பில் இருக்கிற கடைசி 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். கடைசி 2 என்னது? சுயநலம் இல்லாதது, தியாகம் செய்யக்கூடியது. செல்ஃப்லெஸ் அண்ட் சாக்ரிஃபிஷியல் என்ற 2 காரியத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். மெய்யான அன்பில் இருக்கிற இந்த 2 காரியத்தை தான் வசனத்தோடு பார்க்க இருக்கிறோம். அது முக்கியமாக இயேசுவுக்குள்ள இருந்து அது எப்படி வெளிப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம் பிலிப்பியர் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரைக்கும் எடுத்தவங்க யாரோ ஒருத்தர் படிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரைக்கும். அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறனுக்கானவர்களையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த வேத பகுதியில் தான் பாருங்க, இந்த வேத பகுதியில் தான் பாருங்க இந்த 2 காரியத்தை, இந்த மெய்யான அன்பில் இருக்கிற 2 காரியத்தை பார்க்க இருக்கிறோம். ஒன்று செல்ஃப்லெஸ், இன்னொன்று சாக்ரிஃபிஷியல். சுயநலம் இல்லாமல் வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, இன்னொன்று தியாகம் செய்து மற்றவர்களை வாழ வைத்த அன்பு. இது 2த்தையுமே இதில் இருந்து பார்க்கலாம். சரி, இதில் முதல்ல இந்த பிலிப்பியரில் இருக்கிற சபைக்கு அவர் எழுதும் போது ஒரு முதல் 3 வசனங்கள் பாருங்க. விசுவாசிகளுக்கான அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கணும்னு போதிக்கிறாரு. எப்படி போதிக்கிறாரு? ஆதலால் கிறிஸ்துவுக்கு யாதொரு கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பெரிய விஷயம் இது. என்ன பேசுறாரு?
வெவ்வேறு தரப்பிலிருந்து, வெவ்வேறு குடும்பங்களிலிருந்து, வெவ்வேறு பழக்க வழக்கங்களிலிருந்து, வெவ்வேறு விதமான கலாச்சாரங்களிலிருந்து இப்போ சபை என்கிற ஒரு அமைப்புக்குள்ள, சபை என்கிற ஒரு இணைப்புக்குள்ள இருக்கிற மக்களை பார்த்து பேசுறாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் வேற வேற தன்மையிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டுமா? ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்துன்றார். எப்படிப்பட்ட ஆத்துமாக்களாய்? இசைந்த ஆத்துமாக்களாய் என்றார். the connected souls, be the connected souls என்றார். ஒரே சபையிலே இருப்பீங்க, ஆனால் விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் ஆத்துமாவிலே எப்படிப்பட்டவர்களாய் இருப்பதில்லை, அவர்கள் இசைவானவர்களாய் இருப்பதில்லை. சொல்ல நீங்க அப்படி இருக்கணும்ன்றார். ஒரே சபையில் இருக்கிறீங்க, ஒரே ஏக சிந்தை உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஏக சிந்தை எப்படி உண்டாகும்? ஒரே சிந்தை எப்படி உண்டாக முடியும்? வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு கேட்கும் போது பாருங்க, அவர் எல்லோருக்குள்ளும் ஒரே விதமான எண்ணங்களை தான் என்ன பண்ணுவார்? அவர் விதைக்க பண்ணுவார். ஒரே எண்ணத்தை தான் கொடுப்பார் அவர். நீங்கள் மாம்சத்திலிருந்து ஒருவேளை பிரசங்கத்தை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வேற விதமான எண்ணம் இருக்கும் அந்த பிரசங்கத்தை குறித்து. மற்றொருவருக்கு ஆவியானவரை கொண்டு கேட்கிறவங்களுக்கு வேற விதமாக அது இருக்கும். அங்கே ஒரே விதமான இசை என்ன பண்ணுவதில்லை, அங்கே இருப்பது இல்லை. ஆனால் இருக்கணும்ன்றார். எப்படி இருக்கணும்? எதெல்லாம் இருக்கணும்? இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் நிறைவாக்குங்கள். சரி, ஒன்னா இருக்குன்னு பேசுறாரு. பேசிட்டு 3வது வசனம் பாருங்க. ஒன்றையும் அப்படின்னு சொல்றாரு. எதையுமே, நாட் ஈவன் ஒன் திங் அப்படின்னு அர்த்தம். ஒன்றையும் நீங்கள் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல். எதனால செய்யாமல்? எவ்வளவு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கும் ஒத்து போகக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கும் பல சபைகளிலே செய்யப்படுவது எதற்காக? தங்களுடைய பெருமைக்காக தான், தங்களுடைய பேருக்காக தான், தங்களுடைய புகழுக்காக தான். தங்கள் அதில் இருக்கிறோம், தங்களுடைய இன்வால்மெண்ட் அதில் இருக்குது. இதை தான் அதிகமாக விரும்புகிறார்களே தவிர அதுதான் முக்கியமானது. ஏன்னா 4 பேர் பார்க்கணும், 4 பேர் நம்மளை பெரிய இன்வால்மெண்ட்ல இருக்கிறாங்க சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பெருமையில தான் காரியங்களை நிகழ்த்த நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. சென்னையில் ஒரு பிரபலமான சபையில் பாஸ்டர் பாருங்க வாலண்டியர்ஸுக்கு எடுக்கிறாரு. அவர் பெரிய சபை வச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வெளியே இருந்த ஆட்களை கொண்டு வந்து ஹையர் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சார். ஸ்டுடியோவில் இருந்து எல்லா ஒர்க்கும். கொயர் கூட சினிமாவில் பாடுற பேக் சிங்கர்ஸை கொண்டு வந்து பாடிக்கிட்டு இருந்தார். சரி, சபை வளர்ந்தது, நிறைய பிள்ளைகள் வராங்க. சரி, சபையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நான் அங்கே இருக்கிறேன், அதில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு என்னென்ன தாளந்து இருக்குது, எதில் என்ன செய்ய அவங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்றதை அதில் பதிவு செய்யணும். அதில் ஒரு நிறைய வேலை வச்சுருந்தார். சேர் போடுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் இருந்தது. அதில் எல்லா வேலையும் இருந்தது. ஸ்டுடியோ வேலை இருந்தது, ரெக்கார்டிங் டீம் இருந்தது, ஆடியோ டீம் இருந்தது, எல்லாமே ஸ்லைட்ஸ் டீம், இது மாதிரி நிறைய இருந்தது. அதில் கொயர் டீமும் இருந்தது, கொயர் அண்ட் மியூசிக் டீமும் இருந்தது. அதில் பதிவு செய்து கிட்டத்தட்ட 80 பிள்ளைங்க பாருங்க. 70 பிள்ளைங்க கிட்டத்தட்ட வெறும் கொயர் அண்ட் மியூசிக் டீம் மட்டும் தான் டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா மற்றது எல்லாமே பெரிய பெரிய சபைக்கெல்லாம் போனீங்கன்னா மீடியா டீம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு உள்ளே இருக்கும். சபையிலேருந்து ஒரு 5-10 நிமிஷம் நடந்து எங்கேயோ உள்ளே போனீங்கன்னா தனியாக வச்சுருப்பாங்க ஸ்டுடியோ. அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அங்கேருந்து எல்லா விஷயமும் சபைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். மறைவாக இருக்கும், யாருக்கும் தெரியாது உள்ளே யார் இருக்கிறா, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறா, தெரியவே தெரியாது. ஆனால் இந்த மியூசிக் டீம் அப்படி கிடையாது. ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, ஸ்டேஜில் தான் பாடுவாங்க, ஸ்டேஜில் தான் கிட்டார் வாசிப்பாங்க. அப்படின்றதுனால ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணலாம். ஜனங்களுக்கு பார்க்கும்போது ஆமாம் இவர் அந்த சர்ச்சில் கிட்டார் வாசிச்சாராக இருக்கும், கீபோர்டு வாசிச்சாரா, பாட்டு பாடுறாங்களா இருக்கும். ஸோ அவங்களுக்கு தங்களுக்கு ஏதோ ஒரு பெருமை அல்லது தங்களுக்கு ஏதோ ஒரு பேர் வரும். அவருக்கு தேவையான, அவரே சொல்கிறார், எங்களுக்கு தேவையானது ஒரு 6 பேர் தான் பாடுவதுக்கு தேவை. இசை வாசிக்கிறதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் தான் தேவை. மொத்தமே எனக்கு ஒரு 10லிருந்து 12 பேர் தான் இதுக்கு தேவை. மிச்ச வேலைக்கு தான் ஆள் தேவைங்க. விசுவாசிகளாம் வர்றதுக்கு முன்னாடி பெருக்கி பாய் போடுறதுக்கு, ப்ளோயர் போடுறதுக்கு, ஏசியை க்ளீன் பண்ணுறதுக்கு. வாரம் அங்கெல்லாம் ஏசியை க்ளீன் பண்ணி, சென்ட்ரல் ஏசி அது 3-4 சர்வீஸ் நடக்கும் ஒரே நாளில், சண்டேவே. அப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அதனால் ஆளுங்க வேணும்னு போட்டால் யாருமே ரெடியாக இல்லை பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் பின்னாடி இருந்து செய்யக்கூடிய வேலை. அது கற்றுக்கணும்னு கூட ஆர்வம் இல்லை. அது கடவுளுக்காக செய்யணுன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை. அதிர்ச்சியாக இருந்தது அதை எனக்கு கேட்கும் போது முதல்ல எனக்கு. ஏன் இன்றைக்கும் பல சபைகள் இருக்குது, சின்ன சபையில் கூட அதெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள்
சின்ன சபையில் கூட போனீங்கன்னா சிலர்லாம் பாருங்கள் பாட்டு பாடுற ஒரு இதில் வளர்ந்துருப்பாங்க. அவங்க ஒரு சபையில் போய் ரட்சிக்கு போட்டிருப்பாங்க, அங்கே பாட்டெலாம் பாடியிருப்பாங்க, பைபிள்லாம் படிச்சிருப்பாங்க, மைக் அங்கே கொடுத்துருப்பாங்க. மைக்கில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அது பெரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? ஏதோ சூழ்நிலையில் வேறு ஊருக்கு வேறு சபைக்கு போயிட்டாங்கன்னா அங்கேயும் தான் எதிர்பார்ப்பாங்க. எந்த சபையில் எனக்கு மைக் கொடுக்குறான், எந்த சபையில் என்னை பாட்டு பாட வைக்கிறான், எந்த சபையில் என்னை எடுத்து பயன்படுத்துகிறான், அங்கே தான் நான் இருப்பேன். மைக் இருக்கணும். அங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ, சத்தியம் இருக்குதோ, பாஸ்டர் இருக்கிறாரோ, அதெல்லாம் தேவையில்லை. ஐ நீட் மைக்கு. இந்த மாதிரி விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி சுயநலவாதிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் எழுதுறாரு இதை. ஒன்றையும் நீங்கள் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது நீங்கள் செய்யாமல் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஹலோ, என்ன பண்ணுங்கள் நீங்கள் சந்தோஷத்தை? அப்படின்னா வேலை நடக்கட்டும்ன்றார். எது நடக்கட்டும் இங்க? ஆமாம், ஆராதனை நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய். என்னவென்றால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். என்ன வேலை செய்கிறன்றதுல வச்சு இல்லை, எப்படி செய்கிறன்றதுல வச்சு தான் இருக்கு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வேலையை வச்சு நம்முடைய வாழ்க்கை கிடையாது, வேலையை எப்படி செய்கிறோன்றதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த வேலை உயர்வு, அந்த வேலை தாழ்வுன்றது கிடையவே கிடையாது. நம்ம தான் நினச்சிக்கிறோம் அப்படின்ட்டு. கடவுள் அதான் சொன்ன, கடவுள் செய்த முதல் வேலைன்னு இந்த உலகத்தில் ஆதியாகமம் சொல்லுது, அவர் தோட்டத்தை உண்டாக்கினார்ன்றது. எதை உண்டாக்கினாராம்? அவர் தோட்டக்காரனாக இருந்தார். யாராக இருந்தார்? யாரு? கடவுள், ஆண்டவர். முதல் வேலை அப்படிதான் இருக்குது. நீங்க போய் படிச்சு பாருங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் என்கிற தோட்டத்தை அவர் உண்டாக்கின்னு இருக்கும். அவர் உண்டாக்குறார். மனுஷங்களுக்காக அவர் வந்து வேலை செஞ்ச வேலை, முதல் வேலை என்னது? இதுதான், தோட்ட வேலை தான். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் எங்கே வந்து நிற்குதுன்னா, இந்த அன்பு இல்லாதனால தான் இது எல்லாமே மேலோங்கி என்ன பண்ணுது, சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் அடிக்கிறார். அடிக்கும் போது 3ஆம் வசனத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல், அடுத்து கொண்டு வர்றாரு, மனத்தாழ்மையினாலே. எந்த தாழ்மையினாலே? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். சுயநலம் இல்லாத ஒரு அன்பை பற்றி பேசும்போது தான் மெய்யான அன்புடைய 2வது தன்மை வந்து சுயநலம் இல்லாதது, செல்ஃப்லெஸ் லவ் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, அவன் பாருங்க செல்ஃபிஷ்ல இருக்கும்போது தான் பாருங்க தன்னை உயர்ந்தவனாய், தனக்குரியதாய், தன்னை வந்து ரொம்ப பெரிய ஆள் இப்படிலாம் நினைக்கிற எண்ணங்கள்லாம் வருது. அவன் செல்ஃப்லெஸ்குள்ள போகும்போது, சுயநலம் இல்லாத ஒரு நிலைக்குள்ள அவன் போகும்போது எப்படி வந்துடுது? அவனுக்குள்ள மனத்தாழ்மை அங்கே வந்துடுறதை நம்ம பார்க்குறோம். மனத்தாழ்மை இருக்கிற மனுஷனுக்குள்ள பாருங்க சுயநலம் இருக்க வாய்ப்பே கிடையாது. Because he was in humble. அவனுக்குள்ள பல உயர்வுகள் இருக்கலாம், பல திறமைகள் இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், but still his mind is humble. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இப்படியே சொன்னாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல இருந்து மனத்தாழ்மை என்ன பண்ணுங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்துல இருந்து என்ன பண்ணுங்கள் நீங்க? ஆமாம், நீங்க பெரிய அதிகாரியா இருக்கலாம், நிறைய படித்தவர்களா இருக்கலாம், திறமை இருக்கலாம், உங்களுக்கு ஆற்றல் இருக்கலாம், you can have more. சில சபையெல்லாம் படிக்காத போதகர் நடத்துவார். அவர் சபையில் நிறைய படித்தவர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க, அவரை மதிக்கவே மாட்டாங்க. அவரை மதிக்கவே நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி சபையில். அவர் சுத்தமாக மதிக்கவே, ஏன்னா எங்கள் பாஸ்டருக்கு படிப்பறிவு கிடையாது, அவர் என்ன ஒரு 10th பாஸ், 10th ஃபெயிலு, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய விசுவாசிகள் நான் பார்த்துருக்குறேன். பாஸ்டருக்கு அப்படி கம்பேரிசன் பண்ணிடுவாங்க. மற்ற விசுவாசிகள்லாம் எந்த நிலைமையில் போய் முடியும் பாருங்க. இதை தான் இங்கே ஆரம்பிக்கிறார். எப்போ உனக்குள்ள மெய்யான அன்பு இருக்குது என்றால், சபைக்குள்ளே நான் சொல்கிறேன், மெய்யான அன்பு இருக்கும் என்றால் அது செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும்ன்றார். எப்படி இருக்க வேண்டும்? அது சுயநலமற்றதாக இருக்க வேண்டும். சுயநலமற்றதாக இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். எந்த தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும்? நான் எவ்வளோ திறமைகள் ஆற்றல் எனக்குள்ள இருந்தாலும் என்னை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கீழே தான் நான் இருக்கிறேன், அவருடைய உதவி எனக்கு தேவைப்படுது. அவருக்கு மேலானதாய் ஒன்று நான் ஒரு நாளும் ஆகவே முடியாது. அப்போ அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே போதும், மனத்தாழ்மை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிவிடுவாங்க வந்துடும். எனக்கு மேலானவர் ஒரு இருக்கிறார், அவருடைய உதவி எனக்கு தேவை. அப்போ அங்கே போதிக்கிறார் பாருங்க, மனத்தாழ்மையினாலே ஒருவர் ஒருவர் தங்களிலும் எப்படி என்ன காணுவீர்கள் நீங்கள் மேன்மையான. எப்படி டீச் பண்றாரு பாருங்க, விசுவாசிகளை சொல்லி கொடுக்குறாரு. விசுவாசியே நீ மற்ற விசுவாசியே மற்றவர்களை எப்படி என்ன கடவீராக
மேன்மையாக அவங்களுக்குள்ள உனக்குள்ள இல்லாத ஏதோ ஒரு திறமை ஆற்றல் அவங்களுக்குள்ள இருக்கிறது என்பது பார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்குடைய திறமை அது, அவ்வளோதான். என்ன போயிட்டு இந்த லைன் கனெக்ஷன்லாம் கொடுங்க அப்படின்னா பேசிக்காக ஏதாவது கொடுக்கலாம். அரசன் பதிலை விட்டிங்கன்னா வெறும் கையில் வச்சு பண்ணுவார். கரண்ட் பாயிண்ட் ரன் ஆகிட்டே இருக்கும், பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒயர் அசால்ட்டாக அப்படி பிப்பார், வாயை பிடிச்சி இழுப்பார். பயமாக இருக்கும், என்ன பண்ண ஆகுமோ தெரியலையே அப்படின்னு. நான் சொல்லுவேன், கரண்ட் அதை ஆஃப் பண்ணிடலாம், அதெல்லாம் வேணாம், அப்படியே பண்ணலாம் இருங்க அப்படின்னு பண்ணின்னு இருப்பார். அது அவருக்கான கிருபை. என்னை விட அவர் அந்த வேலையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் மேன்மையானவராக இருக்கிறார். அவரு கொண்டாந்து பிரசங்கம் பண்ண வாங்க நீங்கள் அப்படின்னா அவருக்கு அந்த ஆற்றல் அங்கே கிடையாது. பேசுறது புரியுதுங்களா? எல்லாருக்கும் அப்படிதான். அவருக்கு அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறார், அவர் வேலையில், அவர் கைட்டு செய்கிற வேலையில். இன்னைக்கு இந்த வீட்டில் எக்கச்சக்கமாக 5 கனெக்ஷன் இருக்குது, எக்கச்சக்கமாக ஒயர் ஓடுது, எங்கே எது போகுதுன்னு எனக்கு தெரியாது, மறந்துட்டு நான் எல்லாத்தையுமே. அவரை தான் கூப்பிட்டு கேட்பேன், இது எங்கே போகுது, எந்த லைன் இது, எந்த ஃபியூஸில் இருக்குது, எந்த கனெக்டிவிட்டியில் இருக்குது. கரெக்டாக சொல்லுவார், இது அங்கேருந்து வருது, இது இங்கேருந்து போகுது, அது அங்கேருந்து கட் பண்ணி எடுக்கணும், அவருக்கு தான் தெரியாது. அப்படி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் உங்களை விட அவர்கள் மேன்மையானவர்களாக இருப்பார்கள். சரி, இது வந்து அடிப்படையாக உலக பிரகாரமாக. ஸ்பிரிச்சுவலில் வருவோம். ஸ்பிரிச்சுவலில் நான் மற்றவர்களை மேன்மையாக பார்க்க வேண்டும் என்றால், கிறிஸ்து அவர் கடவுள், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் வல்லமையானவர், அவர் தேவனுடைய குமாரன், அவர் அப்படிப்பட்டவரே சாதாரணமான மனுஷனாகிய நம்மை அவர் மேன்மையாக பார்த்தார். அவர் உயர்ந்தவர், நம்மளை மட்டமாக பார்த்துருக்கலாம், ஆனால் நம்மை எப்படி பார்த்தார்? அவர் உயர்வாக பார்த்தார். அப்போ அவர்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், இவ்வளோ உயர்ந்தவர் சாதாரணமான என்னை மேன்மையாக பார்த்தால், அப்போ நான் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறதும் அதுதான். நானும் மற்றவர்களை எப்படி பார்க்க போகிறேன்? நான் மேன்மை, என்னிலும் மேன்மையாக பார்க்கிறேன். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். எப்படி என்ன கடவீர்கள்? தங்களிலும். நீங்கள் இந்த அன்பை வெளிப்படுத்தி பாருங்களேன். குடும்பத்தில் சுற்றி இருக்கிற வீடுகளில், இப்போ பக்கத்து வீட்டிலலாம் சண்டை வர்றதுக்கான காரணம் என்ன? அவனை பெரியவளாவ, அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியாதா? அவள் ஆரம்ப நிலைமை எனக்கு தெரியாதா? 2 புடவை கிழிஞ்சு போன புடவையோட வந்தா, இன்னைக்கு என்னவோ வீடு கட்டிட்டாலாம், இன்னைக்கு என்னவோ காரை வாங்கிட்டாலாம், வண்டியை வாங்கிட்டாலாம், மினுக்கிறா அப்படின்னா அப்புறம் அவள் போட்டு புழங்க தான் செய்வா. 2 பேருக்கும் வாய்க்கா தகராறு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறது? வரும்போது 4 பட்டுப்புடையோடு வந்திருப்பீங்க, நீங்கள் பெரிய ஆள். அதுக்காக அவங்கள மட்டமாக பார்க்கறது எந்த விதத்தில் நியாயமானது இல்லை. எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? மேன்மையானவர்களாக பார்த்தால் உங்களை விட அவர்களை மேன்மையானவர்களாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல மதிப்பை கொண்டு வரும், நல்ல பேரை கொண்டு வரும், நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொண்டு வரும். அது ஒரு கேரக்டர். அது மற்றவர்களை மேன்மையாக பார்ப்பது. அவங்க என்னன்னு பார்த்துட்டு மேன்மையாக நினைக்கிறது இல்லை, சுவாபமே அப்படி இருக்கணும். மற்றவர்கள் எப்படி பார்க்க வேண்டியது? மேன்மையானவர்களாக பார்ப்பது. அதுதான் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். இப்போ அடுத்தது, அவனவன் தனக்கானவைகளே அல்ல. இப்போ செல்ஃப்லெஸ் ஆரம்பிக்குது. மெய்யான அன்புடைய 2வது தன்மை சுயநலமா இல்லை. அவனவன் யாருக்கானது அல்ல, தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இது வந்து பாருங்க ஒரு சாதாரணமான உபதேசம் போல தெரியலாம். ஒரு பக்திக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, உங்களுக்காக வாழாதீர்கள் பிறருக்காக வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பிராக்டிக்கல் என்ன? how to bring it in a practical life. எப்படி நான் எனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாகன்றது பிராக்டிக்கலாக எப்படி சாத்தியம்? அது பிராக்டிக்கலாக சாத்தியமா? சாத்தியம் தான். அது எப்படி? கிறிஸ்துவை கொண்டு பாருங்க. அவருக்கு இருந்த மகிமை அவர்கிட்ட அப்படியே தான் இருந்தது, அவருக்கு இருந்த வல்லமை அப்படியே தான் இருந்தது, அவருக்குள்ள இருந்த பல மேன்மைகள் அவருக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறவராக இருந்தார், அதை கொண்டு மற்றவர்களுக்கு சுகத்தை தருகிறவராக இருந்தார், அற்புதத்தை செய்கிறவராக இருந்தார். அது வெறும் தனக்கானதா மட்டும் அவர் வச்சுக்கல, அதை he used it for others. அதை மற்றவர்களுடைய நன்மைக்காக என்ன பண்ணி கொண்டே இருந்தார்? அவர் பயன்படுத்தி கொண்டே இருந்தார். அப்படிதானே வேதம் சொல்லுது அப்போஸ்தலர்ல, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தீர்ந்தார். அமைதிப்படுத்த தூங்கி இருக்கலாம் அவர் பாட்டுன்னு.
எவன் வியாதியில் இருந்தான்னா, எவன் பிசாசு பிடிச்சிருந்தான்னு, எவன் எப்படி போனான்னு, ஏதோ போனோமா 2 பிரசங்கம் பண்ணோமா அமைதியாக வந்து படுத்தமான இருந்திருக்கலாம். இல்லை இல்லை இல்லை. He was started to work, started to heal the people, started to preach the people, started to build the life. வாழ்க்கைகளை கட்ட ஆரம்பிக்கிறது, சுகத்தை உண்டாக்குது. இந்த வேலையிலே இருந்தார் அவர். அது எதை காண்பிக்குது? அவருக்குள்ள எந்த சுயநலமோ இல்லை. அவர் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்கி கொண்டிருந்தார். ஹலோ, ஏன்னா உலகத்தில் அது ஒரு பிரச்சனையும் இருக்குது இல்லையா? குடும்பத்தையே பார்க்க மாட்டாங்க சில ஆட்கள்லாம். குடும்பத்தையே என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஊருக்கே உழைப்பாங்க. சொந்தக்காரங்க, பக்கத்து வீடு, அது இதுன்னு அங்கேயே போயின்னு இருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டை நடக்கும். யோ, நீ இங்கே வந்து சாப்பிட்ற, இங்கே தான் தூங்குற, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் தான் பார்த்துக்குறோம். ஆனால் உழைக்கிறதெல்லாம் எங்கே? ஊருக்கா? பிரச்சனை வரும். அதை சொல்ல நான். அது சரியானதும் அல்ல. எது சரியானது? எனக்கு கடவுள் சில ஆற்றல்களை, சில கிருபைகளை தராரு. அதை மற்றவர்களுக்காக என்ன பண்ணுறேன்? நான் அதை பயன்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கு அது உதவிகரமாக இருக்க முடியாத செயல்படுத்துகிறேன். அதான் சொல்கிறேன், அவன் தனக்கானவைகள் அல்ல, வெறும் எனக்கு மட்டும் வச்சுக்கிறது அல்ல, அது பிறருக்கானவைகளை நோக்குவானாக. எப்படி நோக்குவானாக? பிறருக்கானவைகளை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? சின்ன பிள்ளைங்களிலிருந்தே அந்த 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 இதெல்லாம் வளரணும் பாருங்க. நான் வளர்ந்த பள்ளி காலத்துலாம் அதுதான் இருந்தது. லஞ்ச் டைம் சாப்பிட்றோன்னா குரூப்பாக போய் உட்காருவோம். குரூப்பாக போயிட்டு ஒரு மாங்காய் மரம் இருக்கும், அதை சுற்றி போய் உட்காருவோம் லைனாக. டிஃபன் பாக்ஸ்க்கு ஒரு மூடி வரும் இல்லையா? அந்த மூடி எதுக்கு பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூடியில் எல்லாருடைய சாதமும் இருக்கும், மிக்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். 10 பேர் உட்காரோன்னா 10 பேர் சாதமும் 10 பேரையும் ரவுண்ட் அடிக்கும். எதுலேருந்து எடுத்து அதில் வைப்போம், அதுலேருந்து எடுத்து சாப்பிடும், அதை எடுத்து தூக்கி கொண்டு வைப்போம். இப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில். பட் வளர வளர சுயநலம் ஆக ஆக என்ன ஆகுது? தனியாக போய் உட்கார ஆரம்பிப்பான். பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி பிரியாணியாக இருக்கும். எவனை புளி சாதம் எடுத்துகிட்டு வந்திருப்பான், நம்ம பிரியாணியை சாப்பிட்டு அவன் புளி சாதத்தை நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு பார்ப்பான். பிரியாணியாகவே இருந்தாலும் சரி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அதில் இல்லாத ஆள் கூட வந்து உட்காந்துருப்பான். ஞாபகம் இருக்கு எனக்கு. லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டான், உட்காந்துருப்பான் தைரியமாக. ஏன்னா அவனுக்கு ஒரு மூடி வந்துடும் எப்படியா இருந்தாலும். பேசுறது புரியுதுங்களா? அது அப்படிலாம் வளர்ந்ததுனால தான் அன்றைக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அந்த 80s 90s கிட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. இன்றைக்கி 2K கிட்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்கள மாதிரி பரிதாபமான ஆட்கள் எங்குமே கிடையாது. எல்லாம் முடிச்சு போட்டு பாருங்கள், கதறிட்டு கிடப்பான். இன்றைக்கி நான் ரைட்லாம் போகும்போது நிறைய இடத்துல பார்க்குறேன். எப்போ உங்களை மாதிரி வண்டி வாங்குறதுன்னுவா, எப்போ உங்களை மாதிரி கேமரா வாங்குறதுன்னுவா. எல்லாம் 2K கிட்ஸ். ஒரு நாளும் வாங்க முடியாது, ஒரு நாளும் நடக்கவே நடக்காது உனக்குலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுயநலம், ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபிஷ்னஸ்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவனுக்கு எடுத்து வாடுறது. எப்படி இப்படி தான் யோசிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் தனக்கான பேர் எப்படி வரும்? இதுதான் பார்க்கறது. வாழ்க்கையில் உருப்படவே முடியல. அதனால தான். ஏன்னா காலங்கள் அப்படி மாற்றி கொடுத்துருச்சு அவங்களுக்கு. அப்போ அதனால தான் பாருங்கள், இப்படி வர ஆரம்பிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நான் நோக்கிற ஒரு உள்ளம் இறுதி இருந்தால் தான் மெய்யான அன்பு என்ன பண்ணுறேன் இந்த உலகத்தில் நான் வெளிப்படுத்துகிறேன். அகாப்பி அன்பு எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. 5வது வசனம். இப்போ எக்ஸாம்பிளை யாரா வைக்கணும்னு சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. யாரில் இருந்த சிந்தையே? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே யாருக்குள் இருக்க கடவுது? இந்த வசனத்தெல்லாம் கேட்குறீங்க, மெய்யான அன்புனா என்னன்னு கேட்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்குள் இருக்க வேண்டிய சிந்தை யாருடைய சிந்தை? அது இயேசுக்குள்ள இருந்த சிந்தை. சரி, இயேசுக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? அதான் பின்னாடி விளக்குறார். எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இயேசுக்குள்ள இருந்த சிந்தை ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இருக்கணும்ன்றார். என்ன சிந்தை அவருக்குள்ள இருந்தது? அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும், யாருடைய ரூபமாய் இருந்தும் அவர் தேவனுடைய ரூபம்ன்றார். அப்படின்னா தேவனை போலவே இருந்தவர். உலகத்திலே மறிச்ச மனுஷன் கிட்ட போய் எழுந்துன்றார், எழுந்து வரான் 4 நாள் கழிச்சு. இன்னும் பல அற்புதங்கள் அவர்களால் செய்யப்பட்டது. மனுஷனை கடவுள்னே சொல்லாத பரிசேயர்கள் கூட இயேசு கிட்ட சொல்றாங்க, தேவன் ஒரு மனுஷனோடு கூட இராவிட்டால் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்காதுன்றாங்க. அந்த மாதிரியான தெய்வீக ரூபம் அவருக்கு இருந்தது. அவர் ஆதி முதலாய் தேவனோடு கூட இருந்தார், தேவனாகவே இருந்தார். அப்படிப்பட்டவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு சமமாய் இருப்பதை, யாருக்கு சமமாய் இருப்பதை, கடவுளுக்கு நிகராய் இருப்பதை அவர் எப்படியாக எண்ணவில்லை, அதை கொள்ளையாடின பொருளாக. எப்படிப்பட்ட பொருளாக? சில நேரத்தில் சில இடத்துல நீங்கள் அது மாதிரி ஆட்களை பார்க்கலாம். அப்பா ஒரு வேலை செஞ்சுருப்பார், அவர் இறந்த பிறகு அந்த வேலை பிள்ளைக்கோ யாருக்கோ கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆடுற ஆட்டம் பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியாது. ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களதுலாம். அவங்க பேசுறது, அவங்க நடக்க, அவங்க பேச்சு எல்லாமே ஏதோ பயங்கரமாக எக்ஸாம் எழுதி வந்த மாதிரி இருப்பாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அது அவ்வளோ எளிதாக கிடச்சிருச்சு. அது தங்களுக்கு கிடைச்ச அந்த உயர்வை, தங்களுக்கு கிடைச்ச அந்த காரியத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க? அதை ஒரு கொள்ளையாடின பொருளை பயன்படுத்துவது போல பயன்படுத்துகிறார்கள். எப்படி பயன்படுத்துகிறாங்க? அதை ஒரு கொள்ளையாடின பொருள். ஒரு உழைச்ச பொருளை பாருங்க, அப்படி பயன்படுத்த மாட்டீங்க. பேசுறது புரியுதுங்களா? ஒரு பேங்க்ல லோனுக்கு போட்டு 4 வாட்டி அலைஞ்சு திரிஞ்சு சைனை போட்டு அதை போட்டு ஒரு வண்டியை வாங்குறீங்கன்னா தினமும் அவங்க தொடச்சுன்னு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? தினமும் துடைப்பான், ஊதி பார்ப்பான், எதை ஒன்றா பண்ணுவான், பனியனோட கட்டி தொடச்சிருவான் அந்த அளவுக்கு. ஏன்னா அவன் வாங்கியிருக்கிறான். இதே யாராவது கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லி தான் வச்சுக்கோ, டிவிலாம் கொடுத்தது இல்லையா கவர்மெண்ட்டு? எங்கே போச்சு கடைசி அந்த டிவியெல்லாம்? எங்கே தான் போச்சு? அதுதான் கொள்ளையாடின பொருள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதை இவங்க வாங்கியிருப்பாங்க உழைச்சி டிவி. அந்த டிவி இன்றைக்கி வரைக்கும் எங்கேயாவது ஒரு மேலே போட்டு வை, அது ஒரு கால்னாலும் பரவாயில்ல, இங்கே மேலே கீழே என்ன பண்ணிட்டோம் பத்திரமா, அதுக்கு ஒரு அட்டைப்பெட்டி செஞ்சு அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே போட்டு அது ஒரு பத்திரமா என்ன பண்ணுவாங்க, ஆமாங்க இருக்கும். நிறைய பேர் பாருங்க, தங்களுக்கு கிடைச்சிருக்கிற இலவசமான ரட்சிப்பு, நன்மை, இந்த வாழ்க்கை, இந்த பாக்கியமான காரியங்களெல்லாம் அப்படிதான் கொள்ளையாடின பொருளாக என்ன பண்ணுறது, செயல்படுத்துறத பார்க்குறோம். ஊழியெல்லாம் கூட அப்படிதான். ஊழியெல்லாம் கூட நடக்குது பாருங்க, ஏதோ திறமையினால நடக்காது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் என் குடும்பமும் என் பொண்டாட்டியும் வந்து நேர் முழங்கால் படிக்கிட்டு கதறி அழுது தியாகம் செய்து அப்படிதான் இந்த ஊழியத்தை அடியேன் கட்டி எழுப்பினேன், இந்த நூற்றுக்கணக்கான மக்கள் தேடி வருவது இவர் ஆற்றலில் நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அதனால் அவருக்குள்ள நான் ஒரு கொள்ளையாடின பொருள் தான். எவனோ ஊழியம் நடத்தக்கூடாதுங்க, என்ன கேட்காம மீட்டிங் நடத்தக்கூடாது, என்ன கேட்காம பாட்டு பாடக்கூடாது, என்ன கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. பார்த்தாரு, இவனுக்கு சொன்னால் கேட்க மாட்டானுங்க. மோடின்னு ஒருத்தர் கொண்டாந்து போடு, கப்பு சுப்புன்னு அவன் இருக்கிற இடம் தெரியாமல் நான் பண்ணுவான், வேலையை பார்ப்பான். இப்போ நான் இவ்வளோ சுதந்திரமாக பிரசங்கம் பண்ணுறேன்னா ரீசன் என்ன? கடவுள் ஒருத்தரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் பிரதம மந்திரியா. அவர் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட வரவே மாட்டாங்க, இல்லைன்னா அமைதியாக இருக்க மாட்டானுங்க. தெரியும் எனக்கு. பேசுறது புரியுதுங்களா அவங்களுக்கு? கடவுளுக்கே பயப்படாத ஆளுங்க, கடவுளுக்கே டாட்டா காட்டுற ஆளுங்க, கடவுளுடைய சிங்காசனத்தை ஆட்டுற ஆளுங்க அவங்களாம். பார்க்குறாரு, வைக்கிறாராங்க. எங்க இருந்து இந்த புத்தி ஒரு ஊழியக்காரனுக்குள்ள வருது? என்ன புத்தி? நான் மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டும்தான் ஊழியம் செய்யணும், எனக்கு மட்டும்தான் விசுவாசிகள் இருக்கணும், என்ன கேட்டுதான் எல்லாம் நடக்கும். யார்ல நீ? யார் நீ? கொரோனா அப்போ எங்கே போனீங்க? எல்லாம் ஆள் அடையாளமே இல்லை, அட்ரஸே இல்லை. ½ லைவ்ல வந்துட்டு ஓடினீங்க. அப்போ உங்கள் பைபிள் எங்கே போச்சு? உங்கள் அந்நிய பாஷை எங்கே போச்சு? உங்கள் அழைப்பு எங்கே போச்சு? உங்கள் ஊழியம் எங்கே போச்சு? உங்கள் சர்ச்சை எங்கே போச்சு? அப்போ உங்கள் முட்டி எங்கே போச்சு? அப்போ கொள்ளையாடின பொருளாய் பயன்படுத்த வேண்டியது தானே? பயன்படுத்திங்கன்னா கருப்பு கலரில் ஒரு பேக்கில் போட்டு ஜிப்பை போட்டு உங்களை எடுத்துன்னு போய் நேரத்துக்கு முடிச்சிட்டு இருப்பாங்க கதையை. அப்போ பவ்யமாக பத்திரமா உள்ளே இருந்துக்கிட்டு எல்லாம் நல்லான பிறகு வந்து கொதிக்கிறது. நிறைய விசுவாசிகள் கூட சபையில் பார்க்கலாம். 40 வருஷமா உனக்கு முன்னாடி இருந்திருக்கிறேன் தெரியுமா, சீனியர் நான். ஹலோ, யார் நான்? சீனியர் நான், மூத்த விசுவாசி, மூப்பர் நான். பாஸ்டே நான் சொன்ன கேட்பாரு. இப்படி மிரட்டுற விசுவாசிகளாம் இருக்கிறாங்க நம்ம சபையில். இல்லை, பொதுவா இதுதான் சொல்றாரு, கொள்ளையாடின பொருள்ன்றார். என்ன பொருள் இது? இதுக்காக உன்னை அழைச்சாரு, இதுக்காகவா கடவுள் உனக்குள்ள கிரியை செய்கிறார், இதுக்காகவா தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறாரு? கிடையாது. மெய்யான அன்பு இருக்கிற விசுவாசிக்குள்ள என்ன திறமா இருக்கும்? இதுதான் இருக்கும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்கும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்ன பண்ணினாராம்? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி. தம்மை தாமே என்ன பண்ணினாராம்? அவர்
நான் 30 வருஷம் இந்த சபையில் விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் நீ முன்னாடி வந்து உட்காரு. அதான் தம்மை தாமே என்ன பண்ணுறது, வெறுமையாக்குறது, மற்றவங்களை முன்னிலைப்படுத்துவது, புதுசாக வந்தவங்களை என்கரேஜ் பண்ணுறது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? எல்லாவற்றிலும் அதுதான், எல்லா காரியத்திலும். குடும்பத்தில் கூட சரி, குடும்பத்தில் கூட அங்கே பார்ஷாலிட்டிஸ் தேவை கிடையாது. யார் உயர்ந்தவன் யார் சிறந்தவன்ற பேச்சு அங்கே தேவை கிடையாது. யார் அதிகமாக சம்பாதிக்கிறா தேவை கிடையாது. அது பேச்சலாங்க அவசியமற்ற பேச்சுக்கலாங்க. குடும்பத்துக்குள்ளே என்ன தேவை, நம்மளாம் சேர்ந்து எப்படி குடும்பத்தை நல்லா உருவாக்குறோம், நல்லா கட்டுறோம், நம்ம பிள்ளைங்களை எப்படி நல்லா படிக்க வைக்கிறோம், நம்ம குடும்பத்தை எப்படி மேலே கொண்டு வரோம், இதுதான் தேவைங்க. யார் அதிகமாக படிச்சிருக்கிறா, யார் உயர்ந்த படிச்சிருக்கிறா, யார் நிறைய கொண்டு வந்தா, யார் நிறைய சம்பாதிக்கிறா, உன்னை விட எனக்கு திறமை அதிகமாக இருக்குதா, இல்லை உனக்கு அதிகமாக இருக்குதா, தேவையில்லை அந்த பேச்சுக்கள் எல்லாமே. இதனால தான் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, குடும்பங்கள் வளராமல் இருக்குது, குடும்பங்களை பார்த்தா சில நேரத்தில் சிரிக்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு? கடவுள் சில நல்ல காரியங்களை கொடுத்துருக்கிறாரு, அது கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை கொண்டு அப்ரோச் பண்ண பார்க்கணும். எந்த சிந்தையை கொண்டு அப்ரோச் பண்ண பார்க்கணும்? அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது? எனக்கு கிடைச்சிருக்கிற காரியத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்னை நானே வெறுமை ஆக்குவது, தட் இஸ் சாக்ரிஃபிஷியல். என்னை நானே என்ன பண்ணுவது, வெறுமையா. எனக்கு நிறைய திறமையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தாங்க திறமைசாலி. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? யூ ஆர் தி பெஸ்ட். வாயில் வரத மாட்டேன்னு பாருங்க. அது ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட்டு, ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட். அது நிறைய நேரத்தில் சில இடத்துல போனீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் அங்கே வேலை செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களால் பல நன்மை நடந்திருக்கும், ஆனால் ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க உங்களை. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரியான ஒரு புத்தி, அதாவது ஒரு ஈகோ காம்ப்ளெக்ஸ். அது they will never recognize you. அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு யோசிச்சு பாருங்க. விருப்பமே இல்லாமல் போயிடும். அப்போ குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள, இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்க, வெளிப்படையாக நம்ம நடந்துக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதில் என்ன காரியம்? இந்த காரியங்கள் தான் அது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலனார். சிம்பிளாக சொல்லலாம், எந்த அளவுக்கு தன்னை டவுன் டு தி எர்த், பூமியின் அடிமட்டத்துக்கு தன்னை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அதுதான் மெய்யான அன்புடைய 2வது 3வது தன்மையாக இருக்கிறது. ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பு, ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ், தன்னை பூமி அளவுக்கு என்ன பண்ணி கொள்ளுகிறது, அது தாழ்த்தி கொள்ளுகிறது. எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளுகிறது? தன்னை பூமி அளவுக்கு, டவுன் டு தி எர்த் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. தரமட்டத்துக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறது. இந்த 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 சுவாபம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. தரமட்டம் தாழ்த்தி கொள்ளுகிறது. எல்லா இடத்துலையும் நம்ம உயர்வியம் பெருமையை தான் எதிர்பார்ப்போம். ஆனால் கிறிஸ்து இயேசுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவருக்குள்ள இருந்த அந்த மெய்யான அன்பு, அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தரை மட்டும் என்ன பண்ணினார், அவர் தாழ்த்தினார். எது மட்டும் தாழ்த்தினார்? அவர் தரை மட்டும். என இழிவாய் நடத்தினாங்க. எஸ், காரியம் உமிழ்ந்தார்கள். எஸ், he accepted it. நான் யார் தெரியுமாடா, யாரோட கூட இருந்தாலும் பேசவே இல்லை. துப்புனாங்க, வாங்கிக்கிட்டாரு. அடிச்சாங்க, வாங்கிக்கிட்டாரு. பிகாஸ் வை? ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் ஒன்னே ஒன்று தான் காரணம். என்ன காரணம்? அது அகாப்பே லவ், மெய்யான அன்பு. அதுக்குள்ள 2 தான் இருக்குது. என்னது அது? அது சாக்ரிஃபிஷியல், இன்னொன்று செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லை. தன்னை எந்த அளவுக்கு குறைத்து கொள்ளணுமோ அந்த அளவுக்கு தன்னை குறைத்து கொள்ளாது ஆயத்தமாக இருந்தது. 9வது வசனம். ஆதலால் என்ன காரியம் நடந்தது? ஆதலால் இப்படி அன்பில் நடந்துக்கிற ஆட்கள், இப்படி அன்பில் நடந்து கொள்ளும் பொழுது, சாக்ரிஃபிஷியல் பண்ணும் போது, மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளும் பொழுது அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது, அதை மறந்து போயிடக்கூடாது. என்ன இருக்கிறது? தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை உயர்த்தி. நம்புறீங்களா? நீங்கள் ஒன்றும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், சபையில், எந்த இடத்துல நீங்கள் டவுன் டு தி எர்த் கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக கடவுள் உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்தியே தீருவார். நம்புறீங்களா? நீங்கள் தாழ்ந்து போவதை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ, என்னை தாழ்த்திட்டாங்களே, நான் தாழ்ந்து போகிறேனே, நான் விட்டு கொடுத்து போகிறேனே, நான் அமைதியாக போகிறேனே, தரை மட்டும் தாழ்த்துக்கிறேனே, நான் ஏன் இப்படி போகணும், நான் ஏன் இப்படி இருக்கணும், மற்றவங்கள கூட கொஞ்சம் ஆடலாமே. இல்லை, உங்களுடைய உயர்வை கடவுள் இதில் தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களை நீங்கள் தரை மட்டும் தாழ்த்துவீர்கள். அது ஒரு சாக்ரிஃபைஸ் தான்.
ஆனால் அந்த சாக்ரிஃபைஸில் ஒரு பெரிய பிளெஸிங் வச்சிருக்கிறாரு. என்னது அது? எந்த இடத்துல நீங்கள் தரைமட்டம் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த இடத்துல தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இது வெறும் இயேசுவை பற்றி பேசல. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சொன்னுச்சு, கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்தை யாருக்குள்ள இருக்க கடவுது? உங்களில் இருக்க. அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடியது என்றார். எப்படி இயேசு தன்னை மெய்யான அன்பிலே வைத்து தன்னை தாழ்த்தி கொள்ளும்போது இப்படிப்பட்ட உயர்வு வந்து எல்லா நாவுகளும் அவர் நாமத்தை அறிக்கை பண்ணும்படியாக முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கும்படியாக மாறிற்றோ, அதே நிலையில் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? இந்த பூமியில உயர்த்துவார். நீங்க இருக்கிற குடும்பத்துல, நீங்க இருக்கிற சபையில, நீங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா இடங்களிலும் சரி, இந்த மெய்யான அன்பு, இந்த அகாப்பே அன்பு நிச்சயமாக உங்களை உயர்த்துமே தவிர ஒரு நாளும் உங்களை காலை வாரி விடவே விடாது. ஏமாந்து போயிடாது. ஆனா பெருமை, மேட்டின்மை இதெல்லாம் உங்களை அழிச்சிடும். அகாப்பே அன்புக்கு எதிராக இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாமே உங்களை என்ன பண்ணிடும்? அழித்து விடும். ஆனால் இந்த அகாப்பே அன்பில் காணப்படுகிற முதலாவது காரியம் அன்கண்டிஷனல், நிபந்தனையற்றது. இரண்டாவது காரியம் சுயநலம் இல்லாதது. மூன்றாவது சாக்ரிஃபிஷியல், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த அந்த சிந்தை. அவர் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டார். எதை? தன்னுடைய மகிமையை, தன்னுடைய உயர்வை, தரை மட்டும் தன்னை தாழ்த்தி கொண்டார். அதனால் தேவன் அவரை உயர்த்தினார். அதே போல கடவுள் உங்களை என்ன பண்ணுவார்? அவர் உயர்த்துவார். நம்புறீங்களா நீங்க? அதை எல்லாரும் எழுதுனர். கேட்டது போல தேவனுடைய அன்பு, அது மெய்யான அன்பு, தன்னை அது தாழ்த்தி கொண்டதுனால தான் இன்றைக்கு நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அவர் ஒருவேளை இந்த பூமிக்கு வரவில்லை என்றால், பூமிக்கு வந்தும் தன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை என்றால், இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு, இந்த சமாதானம், இந்த நித்திய வாழ்வுக்குரிய நம்பிக்கை நம்ம பெற்றிருக்கவே முடியாது. ஏன்னா அவரால் தான் இந்த வாழ்க்கை நமக்கு. புறஜாதிகளா ஏதோ ஒரு தேசத்தில் பிறந்து வளர்கிற நமக்கு தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், உறவு, இது எல்லாமே எப்படி உண்டாச்சு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னே ஒன்று தான் நிற்கிது. வந்து அவர் என்னை அன்பு கூர்ந்தார். என்ன பண்ணினார்? அவர் என்னை அன்பு நிபந்தனையற்ற முறையில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் ஒதுக்கும் போது என்னை அன்பு கூர்ந்திருந்தார். அன்பு கூறுதல் நிறைய, அவருடைய அன்பு கூறுதல்ல நிபந்தனையற்றது மட்டுமல்ல, சுயநலம் இல்லாமல் என்னை என்ன பண்ணினார்? அவருக்கு ஏதாவது இவனால லாபம் கிடைக்குமான்னு யோசிக்கவே இல்லை. இவனை போய் இவனுக்காக ஜீவனை கொடுக்கிறோமே, இவனுக்காக மறிக்கிறோமே, இவனால நமக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்குமா? அதான் செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லாமல் தன்னுடைய ஜீவனை இந்த பூமியிலே கொடுத்தார். அந்த கொடுத்த அன்புல மூன்றாவது தன்மையை தான் நீங்க நம்ம பார்த்தோம், சாக்ரிஃபிஷியல். அதில் என்ன இருந்தது? மிகப்பெரிய தியாகம் இருந்தது. தன்னுடைய மகிமையை துறந்தார். தன்னுடைய மகிமையை அவர் தரை மட்டும் தாழ்த்தினார். இப்போ நானும் உன்னை போலதான், உன்னை ரட்சிக்க தான் வந்திருக்கேன், உன்னை மீட்க தான் வந்திருக்கிறேன், உன்னை தேவனோடு இணைக்க முடியாதான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் உன்னை அநாதி ஸ்நேகத்தால் திடீர்னு வந்து உன்னை பார்த்து ஸ்நேகித்தால் கிடையாது, உன்னை பார்த்து நேசித்தால் நான் கிடையாது. நீ பாவியா இருக்கும் போதே, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே, தாயின் கர்ப்பத்தை பற்றிலாம் தாவீது வர்ணிக்கிறான் இல்லையா? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரியுது. அந்த கர்ப்பம் பாவத்தில் இருக்கும் போதே அவர் என்னை அன்பு கூர்ந்தாராம். நம்புறீங்களா நீங்க? அதை அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் உங்க அன்பு பெரியது, உங்க
இரக்கம் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை குறித்து புரிந்து கொள்ளும்படியான உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை நீர் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த மெய்யான அன்பிலே நாங்கள் வளரவும் வாழவும் நீர் விரும்புகிறீர். அதுவே எங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான அடிப்படையாக இருக்கிறது. இந்த மெய்யான அன்பிலே காணப்படுகிற சுயநலம் இல்லாமையும் தேவரீர், அதே போல சாக்ரிஃபிஷியல் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட தியாக சிந்தையும் உள்ளவர்களாக வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அதற்கு முன்னுதாரணமாய் வழிகாட்டியாய் நீர் எங்களுக்கு இருக்கிறபடியால் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அதற்கு வழிகாட்டியாய் இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படிப்பட்ட மெய்யான அன்பிலே நடந்து கொண்டபடியினால் நீர் உயர்த்தப்பட்டீர், மகிமைப்படுத்தப்பட்டீர். இந்த உலகத்திலே உயர்ந்தவராக நிற்கிறீர் ஆண்டவரே. அதே போல அந்த அன்பிலே நடந்து நாங்களும் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களாக, மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக, எல்லா விதமான கனத்தையும் புகழையும் பெற்று வாழ நீர்கள் உதவி செய்யும். அதற்கு உம்முடைய அன்பை குறித்த இன்னும் அதிகமான ஞானத்தை வளர நடக்க கிருபைகளை கர்த்தர் தருவீராக. பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு மெய்யான அன்பு கிரியை செய்வதாக. குடும்பங்களிலே, சபைகளிலே, அவள் வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, எல்லாவற்றிலும் தெய்வீக அன்பிலே நடந்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை, கிருபைகளை, ஆற்றல்களை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.